இவர் ஒரு பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர். துப்புரவு தொழிலாளர் தான். கிட்டத்தட்ட 50 வருடமாக இங்கே வந்து ஒரே ஏரியாவில் வேலை செஞ்சிட்ருக்கிறார். 20 வயசில் வந்தவர். இப்போ அவருக்கு வயசு 70 ஆயிடுச்சுங்க. இந்த 70 வயசு அந்த கிட்டத்தட்ட 50 வருஷம் இங்கே வேலை செஞ்சதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அங்கே உள்ள சவுதிகள்கிட்டலாம் ரொம்ப பிரியமாக இருந்து அந்த அளவு ஒரு சகோதரனை போல் பழகுறார். அதில் வந்து அவரெல்லாம் வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவரை வந்து உச்சி முகந்து நெத்தியில் முத்தமிட்டு அவரை வந்து அன்பை வெளிக்காட்டுறாங்க. ரெண்டாவது, உனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சா, நீ இன்னும் ஊருக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு அங்கே அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, வயசுக்கு வந்த பிள்ளைகள், திருமணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் அப்படின்லாம் சொல்லும்போது, நீ பரவாயில்ல, நீ போனின்னு, உன்னால் முடியல, உனக்கு 70 வயசாகிடுச்சு, இனிமேலும் இந்த மாதிரி கஷ்டமான வேலைகள்லாம் நீ பார்க்காத அப்படிங்கிறாங்க. அது பாருங்கள், எந்த அளவு நம்ம ஊர்லலாம் ஒரு தோட்டியை வந்து இது மாதிரி கூப்பிட்டு நம்ம பக்கத்தில் நெருங்க விடுவோமா, நம்ம தோல் மேலே கை போட்டு நெத்தியில் வந்து முத்தமிடுறாப்புல பாருங்கள். அவர் எடுத்து சொல்கிறார், இவர் வந்து எந்த ஒரு தவறை செஞ்சதில்லை இது வரைக்கும், 50 வருஷம் ஆச்சு, அந்த அளவு கண்ணியமாக நடந்துக்கிட்டாரு, தன்னுடைய வேலை தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்து பாருங்கள். இந்த மாதிரி முத்தமிடுறது வந்து சவுதிகள் வந்து யார் மேலே ரொம்ப பிரியம் இருக்குதோ அவர்கள் மேலே தான் அந்த மாதிரிலாம் நெத்தியில் வந்து முத்தமிடுவாங்க. இந்த மாதிரியான பக்குவம் வந்து நமக்கு வரணும். நம்ம வந்து தோட்டிகளை வந்து துப்புரவு தொழிலாளர்களை வந்து எவ்வளோ கேவலப்படுத்துகிறோம். ஆனால் கோயிலில் கூட அனுமதிக்கிறது இல்லைங்க. அவர்களாம் இந்துக்கள் தான் சொல்லுவோம். ஆனால் கோயிலுக்கு வந்து அனுமதிக்கிறது இல்லை, தூரமாக ஒதுக்கி வச்சுருவோம். தண்ணி கொடுக்கறது கூட தூரமாக நின்றுட்டு தான் தண்ணி கொடுப்போம். இதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துக்கணும். எந்த அளவு கஷ்டப்பட்டு அவர்கள் உழைக்கிறாங்க. அவர்கள் வந்து அங்கேருந்து தண்ணி வந்து கேட்பாங்க. தண்ணி வந்து கொடுக்கும்போது அவன் வந்து அந்த ஓரமன்று அப்படியே கூனி நிட்டு கையை நீட்டுவாப்புல. இவங்க வந்து தூரமாக வச்சுட்டு மேலேருந்து அப்படியே அந்த சொம்பை வந்து அப்படியே சாய்ச்சி தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி கூட அந்த சொம்பை அவன்கிட்ட கொடுத்து நீ குடிப்பா அப்படின்னு கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தீட்டுப்பட்டுறோமா. அந்த அளவு மக்கள்கிட்ட வந்து இந்த ஜாதி வெறி இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து திருந்தணும். எந்த அளவு ஒரு துப்புரவு தொழிலாளரை அதாவது நெத்தியில் முத்தமிடுறதுனாக்க அவர்கள் வந்து பிரியமான ஒரு ஆளை தான் அந்த மாதிரி செய்வாங்க. அப்படிப்பட்ட அவரை வந்து செய்கிறாங்கனாக்க அந்த இதெல்லாம் நபிகள் நாயகம் கொடுத்த ட்ரைனிங் தான். அரபுகள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள்னா ஒரு காலத்தில் திமிரில் இருந்தானுங்க. அவனுங்களெல்லாம் தலையில் தட்டி அதெல்லாம் கிடையாது, இறை பக்தி ஒன்று தான் ஒரு மனிதன் உயர்த்தும், நல்ல அமல்கள் நல்ல குணம் தான் ஒருத்தனை வந்து பெரியவனாக்கும் ஒருத்தனை சிறியவனாக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணி எல்லா மக்களையும் ஈக்குவலாக நடக்க வச்சது நபிகள் நாயகம் தான். சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? மும்பை பூனாவில் அதாவது சனிவார் வடா அப்படிங்கிற ஒரு பார்க்கில் வந்து முஸ்லீம்கள் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 பெண்கள் டைம் வந்துடுச்சு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு முசல்லாவை விரித்து தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. உடனே இதுக்கு செய்தி தெரிஞ்சு அங்கேருந்து அந்த பிஜேபி எம்பி மதா குல்கர்னி அவங்க வந்து அவங்களுடைய குரூப் ஹிந்து ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து அங்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணி அந்த இடத்த வந்து மாட்டு மூத்திரத்தை வச்சு தெளித்து அந்த அங்கே வந்து புனிதத்தை உண்டு பண்ணுறாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம் பார்த்தீங்களா? இவங்க வந்து எம்பி யார் இப்போ இந்த பேட்டி கொடுக்குறாங்களே இவங்க மேதா குல்கர்னி, இவங்க வந்து எம்பி, பிஜேபியோட எம்பி. படித்த பொண்ணு எந்த அளவு மோசமாக நடந்துக்கிட்டு அங்கே வந்து என்ன நடந்துச்சு? தொழுகை தாண்டப்பா நடந்துச்சு. அங்கே என்ன வேறு எதுவும் நடந்துச்சா? ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்து நீ வந்து அந்த பாருங்கள், இதுதான் பார்க்கில் அவங்க கொண்டு வந்த துணியை வச்சு விரித்து அங்கே வந்து அவங்க தொழுகை நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு அவர்களுக்கு. இது வந்து எப்படி நடக்கலாம்? இது வந்து நாங்கள் வந்து இந்து மதத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கில் தொழுகை நடத்துறது இவ்வளோ பெரிய அஃபென்ஸாக இருக்குது. பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு அளவு கிடையாதா? அதை வந்து என்ன பண்ணுறீங்க? மாட்டு மூத்திரத்தை கொண்டு வந்து தெளித்து அந்த புனிதத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னா உலகமே சொல்கிறது மாட்டு மூத்திரம் கெடுதல்ண்டு, இவங்களுக்கு அது புனிதம். அந்த புனிதத்தை வந்து அங்கே வந்து தெளித்து அவர்கள் வந்து சரி பண்ணுறாங்களாம். இதுக்கு வந்து அந்த அம்மா வந்து பயங்கரமாக விளக்கம் பத்திரிகைக்கு விளக்கம் நடந்துருக்குது. நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து பெரிய தவறு நடந்து போச்சு, நாங்கள் வந்து மாட்டு மூத்திரத்தை கொண்டு வந்து வச்சு தெளித்து அந்த புனிதத்தை நாங்கள் மீட்டுட்டோம் அப்படிங்கிறது.
இப்படிப்பட்ட ஒரு அறிவு கட்ட ஜனங்கள் நிறைஞ்ச நாடு நம்ம सकल हिंदू समाज की तरफ से आज ये बहुत बड़ा आंदोलन आज किया गया और जिस जगह पर शुक्रवार के दिन 1:30 बजे मुस्लिम महिलाओं ने नमाज पठन किया था, हमारा ऐतिहासिक धरोहर जो है मॉन्यूमेंट ASI मॉन्यूमेंट के अंदर जाकर उन्होंने नमाज पठन किया। बिल्कुल ही ऐसी हरकत जो उन्होंने की है, हमारा ऑब्जेक्शन है। आज यहाँ हमने आंदोलन किया और जिस भूमि पर उन्होंने ऐसी हरकत की थी उस भूमि को फिर से पवित्र करने के लिए हमने वहाँ हिंदवी स्वराज्य के संस्थापक छत्रपति शिवाजी महाराज की शिव वंदना उनको अर्पित करके उस जगह को फिर से पवित्र किया है। और यहाँ आप देख सकेंगे कि एक मज़ार भी है जो बिल्कुल ही मतलब किसी भी ऐतिहासिक डॉक्यूमेंट में। சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? இந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி என்ன சொல்கிறான்னாக்க, நாங்கள் ஏற்கனவே வந்து 10 லட்சம் முஸ்லீம் பெண்களை வந்து காதலித்து இந்துவாக மாற்றிருக்கிறோம். இன்னும் 40,000 முஸ்லீம் பெண்கள் எங்களுக்கு தேவை. அந்த அளவு மாற்றி இப்போ வருங்காலத்தில் வந்து மிகப்பெரிய மத மாற்றங்கள் நடக்கும், எல்லாம் ஹிந்து மதத்தை நோக்கி ஓடி வருவாங்க அப்படின்ட்டு இவன் வந்து சொல்கிறான். அந்த வீடியோ பாருங்கள். हमको मुसलमानों की 41 लाख लड़कियां चाहिए होगी कि 10 लाख हिंदुओं से शादियां की है मुस्लिम लड़कियों ने। आने वाले दिनों में ऐसी बड़ी संख्या में मुसलमान हिंदू बनेंगे। उस अभियान को भी हम चला रहे हैं और बड़े पैमाने पर चलाएंगे। இவன் இப்படியே முஸ்லீம் பெண்களையா பார்த்துக்கிட்டே இருந்தானாக்க அவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து பெண்கள் யார் கட்டிக்குவா? இது ஒன்று இருக்குல்ல. என்ன இருந்தாலும் வந்து 2 கல்யாணத்தை ஹிந்து பெண்கள் விரும்ப மாட்டாங்க. ஒரு முஸ்லீம் பொண்ணை நீ காதலிச்சு திருட்டுத்தனமாக கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களை என்ன பண்ணுவாப்பா நீனு? அந்த பெண்கள்லாம் பாவம், அந்த பொண்ணு அழுகுது, எங்களுக்கு ஒன்றுமே என் தாய் தகப்பன் படிக்கலை, நானும் படிக்கலை, கடையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த கடையை வந்து இடிக்கிறீங்க, நாங்கள் வந்து செத்து போகிறதா, நாங்கள் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் இல்லை, சரியான வாழ்க்கையும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்து பெண்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கதறாங்க. தேசபக்திங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் இந்த குரூப்பில் போய் இவனுங்களை இந்த இந்து இளைஞர்கள்லாம் சேர்த்து விட்டு அவனை குடிகாரனுங்களாகவும் போதைக்கு அடிமையாகியும் காசியிலையும் அங்கேயும் சுற்று திரிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. பாதி பேர் ஆர்எஸ்எஸில் போயிட்டு பாலியல் தொல்லைகள் தாங்க முடியாமல் சமீபத்தில் கேரளாவில் ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். நான் வந்து சின்ன வயசுலேயே என்னை கொண்டு போய் என் அப்பா என்னை தேசபக்தியில் சேர்த்து விட்டார், என்னுடைய லைஃபே போச்சு, என்ன மன உளைச்சல், நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு, இதுக்கெல்லாம் காரணம் ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட நிலைமையில இந்த இந்து இளைஞர்களை வச்சிருக்கிறிய அந்த பொண்ணு கதறத பாருங்க. हम लोग को जिस दिन सरकारी नौकरी देगा ना सरकार, उस दिन हम लोग छोड़ देंगे, जाइए उठा के ले जाइए दुकान को, कुछ नहीं आवाज उठाएंगे। लेकिन हम लोग गरीब के साथ ऐसा करेगा, दुकान तो दे देंगे लेकिन जान भी दे देंगे, उसका जिम्मेवारी होगा नगर निगम सरकार, कोई भी होगा, हमको उससे मतलब नहीं है। लेकिन देख लीजिएगा ऐसा करते हैं ना, गरीब का बददुआ लगे। இந்த பெண்ணு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ வந்து முஸ்லீம் பெண்களையா நீ பார்த்து தேடிக்கிட்டு இருந்தா உன் குடும்பத்தில் இருக்க ஹிந்து பெண்களை யார்ப்பா கல்யாணம் பண்ணிக்குவா? அவர்களுக்கு என்ன எதிர்காலம் வச்சுருக்கிற? முதல்ல நீ உன்னுடைய குடும்ப பெண்களை முதல்ல பாரு, அப்புறம் வந்து நீ இந்து மதத்தை வளர்க்குறியோ நாசமாக போறியோ. முதல்ல உன் குடும்பத்தில் உள்ள ஹிந்து பெண்களை கரை சேர்க்கறதுக்கு முதல்ல வழியை பாரு அப்படிங்கிறாங்க இந்த பொண்ணு. हिंदू लोग हैं, ये खुद की ही बहन बेटियां जो बेचारी बैठी हुई है, जिनकी शादी नहीं हुई है, ये उनके बारे में नहीं सोच रहे। इनका सारा फोकस मुसलमानों की लड़कियों पर है। मतलब भाई ये किसके बाप ने सिखाया कि खुद के घर की बहन बेटियों को छोड़कर, उनकी चिंता छोड़कर दूसरे के घर की बहन बेटियों की शादी की चिंता